குருநாமத்தை நீ சொன்னீங்கன்னா அந்த குரு வரும்போதே சிவத்தோடு வந்து நிற்பார் என்ற பெரிய உட்பொருளோடு இன்றைய நம்மளுடைய திருவண்ணாமலை திருப்பரத்தை கூடுவி எல்லாம் வல்ல அண்ணாமலையார் உண்ணாமலைவனுடைய கருணையோடு மணிவாசக பெருமானுடைய தனிப்பெரும் கருணையினாலே திருவண்ணாமலை திருப்பெருந்துறை என்று அழைக்கப்படக்கூடிய மணிவாசக மன்றத்தில் இந்த ஆத்ம கொடிகையில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் இறை கருணையும் குரு கருணையும் பெறுவதற்காக காத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஜீவாத்மாக்களாக நம்மை மாற்றி யாரெல்லாம் இந்த வாரம் அவன் விருப்பப்படுகின்றானோ அந்த திருநாமத்தை சார்ந்த மாநில உருவை தாங்கி நம்மை எல்லாம் அவன் ஒன்று சேர்த்து இங்கே உட்கார வைத்து அந்த கருணையும் அருளையும் தருவதற்காக இங்கு வந்து காத்திருக்கிறான். இன்று ஒரு அற்புதமான ஒரு நாள். இந்த நாள் நம் குருவருளையும் திருவருளையும் பெறக்கூடிய நாள். ஆயில்யம் நட்சத்திரம் இன்று 3ஆம் நூற்றாண்டிலே பிள்ளையிலே ஆயில்யம் நட்சத்திரம் இரவுதான் இந்த பிரபஞ்சத்தில் புதிய ஒரு சக்தி ஒன்று உருவானது. அந்த புதிய சக்தி திருவாசகம் என்ற மூலியமாக இந்த பிரபஞ்சத்துக்கு உருவாக்கி தந்தது மணிவாசகம் மூலியமாக. அப்படிப்பட்ட ஆயில்யம் நட்சத்திரம் நாளான இன்று நாம் அவன் திருப்படியில் நாங்கெல்லாம் ஒன்று கூடி இருப்பது பெரிய கருணை. அந்த பெரிய கருணையை பெறுவதற்காக நாம் இங்கே காத்திருக்கக்கூடிய தருணத்தில் எப்பொழுதும் போல முருகனையா அவர்கள் எழுந்தருளி அவருக்குள்ள மணிவாசக பெருந்தகை என்ன உரைக்கின்றாரோ அதையே இங்கே நமக்கு எடுத்து உரைத்து எல்லா ஜீவாத்மாவும் உணரத்தக்க வகையிலே அந்த வரிகளோடு ஒத்தமிக்க வார்த்தைகளை உணர்வுகளாய் அவர் எடுத்து சொல்ல நாம் அனைவரும் சங்கமிப்போம். இன்று அவர் எடுத்துக்கொண்ட பதிகமும் அற்புதமான பதிகம். அதை அவர் அறியாமல் தான் எடுத்தார். ஆனால் ஒவ்வொரு நிகழ்வும் மணிவாசகர் அதை எவ்வளவு பொருத்தமாக இந்த நிகழ்வுகளை கொண்டு போகிறான் என்பதற்கு இது ஒரு சாட்சி. இன்று அவர் எடுத்திருக்கக்கூடிய பதிகமாகப்பட்டது 42 என்ன பதிகம் சொல்லுங்க? 42வது பதிகம் சென்னி 10. மிக அற்புதமாக இந்த ஆயில்யம் நட்சத்திரத்துல குருவினுடைய திருவடி எங்க இருக்கலாம்? நமக்கு எல்லாம் நம்முடைய சென்னையில இருக்க வேண்டும். மன்னிய திருவருள் மலையை போற்றி என்னையும் ஒருவன் ஆக்கி இருங்கடன் சென்னையில் வைத்த சேவகன். அவெல்லாம் நமக்கு சேவகனா இருக்கலாம். மணிவாசன் எவ்வளவு பரிசு பாருங்க. உன்னுடைய வேலைக்காரன் யாரா? என் வேலைக்காரன் மணிவாசகன். அவன் நமக்கு எஜமான் அல்ல. மாணிக்கவாசகர் அப்படிதான் சொல்றாரு. சிவபெருமான் ஒரு சேவகன் என்றெல்லாம் குறிப்பிடுகிறார். இப்ப நமக்கெல்லாம் சேவகன் யாரு? மாணிக்கவாசகர் தான். எவ்வளவு பாருங்க. அவங்க அதனாலதான் அவங்க எல்லாம் அந்த இடத்துல இருக்கிறாங்க. நான் எஜமானு ஒரு நாள் அவர் சொன்னாரா? நான் தான் உங்க தலைவனு சொன்னாரா? சொல்லவே இல்லை. அவர் நம்மளை எல்லாம் என்ன பண்றாரு? நம்மளை எஜமான் ஆக்கி அவர் சேவகனாக இருக்கக்கூடிய தன்மையை தான் இந்த குருமார்கள் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதை பிற்பகுதியில் பார்த்தோம். இந்த 42வது பதிகமாக சென்னி 10 மிக அற்புதமாக அவருடைய திருவடியை நம் சிரத்தில் வைத்துக் கொண்டு இந்த வார்த்தைகளை கேட்கின்ற ஒரு உணர்வை நீங்கள் பெற வேண்டும். ஒருவருமே இந்த பதிகத்துக்குள்ள வார்த்தைகள் உட்பொருளை கேட்கின்ற பொழுது நம் குருவினுடைய திருவடி நம்முடைய சிரத்திலே சென்னியில இருப்பதை போல ஒரு உணர்வோடு இந்த பதிகத்தினுடைய உட்பொருளை கேட்டால்தான் உங்களுக்கு அந்த உணர்வு மிக்க ஒரு செயல் வேகத்திலே பெறப்படும். அப்படி உணர்வு மிக்க ஒரு செயலிலே தான் ஐயா அவர்கள் எடுத்து உரைக்க போகிறார். நாம் அனைவருமாக அவருடைய திருவடியை நம்ம சென்னையில வச்சு அதை ஆத்மார்த்தமாக கேட்போம். நமசிவாய். திருச்சிற்றம்பலம். சிவா திருச்சிற்றம்பலம். என்னாருடைய சிவனே போற்றி, என்னால் தகர்க்கும் இறைவா போற்றி, மாணிக்கவாசக சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி. தெளிவு குருவின் திருமையினை காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திரு வார்த்தை கேட்டல், தெளிவு குரு குரு சிந்தித்தல் தானே. வந்திருக்கிற அடியார் பெருமக்கள் அத்தனையும் பேரையும் வணங்கி எங்கள் குருவும்
குருவின் குருவாக இருக்கிற மாணிக்க வாசகர் சுவாமிகள் இருவரின் திருவடிகளை தலையில் சுமந்து மாணிக்க வாசகர் என்ன உணர்த்துகிறாரோ அதை உணர்த்த தயாராக சென்னி பத்து பார்ப்போம். அதுக்கு முன்ன குலாப்பத்துல ஒரு பாடல், முதல் பாடல் வரும். கூடும் உயிரும் கும்மண்டை இட. அந்த கும்மண்டை இட என்பது இப்ப நேரத்தில் அனுபவிச்சுதான் இருக்கு. அனுபவம் அந்த வார்த்தைகளுக்கு அர்த்தம் இதுதான். நம்மளோட உடம்பு உயிர் எல்லாமே ஒரு சந்தோஷ விகுதியில் இருந்தது பாருங்க. அதுதான் அந்த கும்மண்டை இடைன்னு அந்த வார்த்தை சொல்றோம். அது வார்த்தையால் சொல்ல முடியாது, அனுபவிச்சு சொல்ல முடியும். அந்த வார்த்தை இப்பதான் நீங்க தயாரிப்பு பேசும் போதே நினைச்சேன், அது இன்னைக்கு நிறுவனம் ஆயிடுச்சு. இன்னொன்னு சொன்னாரு, பாடும்போதெல்லாம் அதுவும் விளக்கமா சொல்லுவார். பாடும்போது எல்கேஜில பாட்டு மட்டும் பாடிக்கிறோம். ரெயின் கோவே காரணம் 60 வருஷம் 70 வருஷம் 80 வருஷம் சொல்லிட்டே இருக்கிறோம். எப்பதான் செகண்ட் ஸ்டாண்டர்ட் போறது, தேர்ட் ஸ்டாண்டர்ட் போறது, அதுல விளக்கங்களை எப்ப தரது நம்ம அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுவும் ஒரு விளக்கமா சொன்னா நல்லா இருக்கும். இப்போ சென்னை பாட்டில் திருப்பெருந்துறையில் அருளியது. தேவதேவன் சேவகன் தென்பெருந்துறை நாயகன் மூவராலும் அறிவுனா முதல் ஆய ஆனந்த மூர்த்தியாம் யாவராயினும் அன்பரந்தி அறிவுனா மலர் ஜோதியார் தூய மாமலர் சவடி கண்ணம் சென்னி மன்னி சுடருமே. தேவதேவன், தேவர்களுக்கெல்லாம் தேவனாயிருக்கிறவன் எம்பெருமான் மெய் சேவகன், நமக்கு மெய்யான தொண்டன், சேவகன், சேவை செய்யக்கூடியவன் வீரன். தென்பெரும் துறை நாயகன், தென்பெருந்துறையிலே வீட்டிருக்கின்ற நாயகனா வீட்டிருக்கின்ற பெருமான் மூவராலும் அறிவனாதவன். 3 பேர் யாராருங்க? திருமால், பிரம்மா, ருத்திரன். 3 பேராலும் அறிய முடியாதவன் அவன். முதலாய மூர்த்தி, முதலாய ஆனந்த மூர்த்தியான், முதல்வானாக இருக்கிறவன் அவன். ஆனந்த மூர்த்தி உடையவன் அவன். யாவராலும், யாராலையும் அன்பர் அன்றி, அன்பர் தவிர வேற யாரும் அவனை காண முடியாது. உண்மையா மெய்யடியார்கள் ஒன்றுதான் எம்பெருமானை காண முடியும். அன்பன் யாவராலும், யாவராலும்னா திருமால், பிரம்மா, ருத்திரன் மற்ற தேவாதி தேவர்கள் எல்லாராலையும் இறை பக்தி அன்பு, உண்மையான கருணை அன்போடு இருக்கிறவங்க தான் இறைவனை காண முடியும். யாவராலும் அன்பர் அன்றி அறிவுனா மலர் ஜோதியான், அறிந்து கொள்ள முடியாத மலர் ஜோதி உடையவன். தூய மாமலர், அந்த தூய்மையான தாமரை போன்ற திருவடிகளை நம் தலையில் சுமப்போம். நட்டமூர்த்தி அழகன் அமுது ஆய ஆனந்த வெள்ளத்தான் சிட்டன் சிவலோக நாயகன் தென்பெரும் துறை சேவகன் மக்குவார் குழல் மங்கையாலை ஓர் பாகம் வீட்ட அழகன் தன் பட்ட மாமலர் சவடி கண்ணம் சென்னி மன்னி மலருமே. அட்டமூர்த்தி, அட்டமூர்த்தின்னு 8 மூர்த்தம், அதாவது பஞ்சபூதங்களா இருக்கிறத ஆகாயம், நீர், நிலம், தீ, கால் ஆகின்ற நீர், ஆகாயம், நிலம், நீர், தீ, காற்று, சூரிய, சந்திரன், நீர், அது ஆன்மான்னு சொல்றாங்க. அவை 8 அட்டமூர்த்திகளாக இருக்கக்கூடியவன். இந்த அமுதாய ஆனந்த வெள்ளத்தான், இந்த அமுதம் போன்றவன், ஆனந்த மூர்த்தி வெளிவனவன், பேரின்ப கடலானவன். சிட்டன்னா மேலானவன், சிட்டன் மேலானவன். மெய் சிவலோக நாயகன், சிவலோகத்திற்கு தலைவனாக இருக்கக்கூடியவன். அவன் தென்பெருந்துறை சேவகன், தென்பெருந்துறையிலே வீரனாக இருக்கக்கூடியவன். மட்டுவார் குழல் மங்கையாலை, மட்டுவர்னா தேன் போன்ற அழகிய தேன் மனம் கமலும் கூந்தலை உடைய உமாதேவியை ஒரு பாகம் வைத்திருக்கக்கூடியவன் அழகன். தன் வட்ட மாமலர் சேவடி, அவருடைய திருடி தாமரை மலர் போன்ற சேவடி நம் சென்னியிலே நம்முடைய தலையிலே இருக்கட்டும் என்று பாடல்கள். நங்கை ஏரியனே நோக்குமின் நங்கள் நாதன் நம் பணி கொண்டவன் தெங்கு சோலைகள் சூழ் பெருந்துரை மேய சேவகன் நாயகன் மங்கை மாக்கையில் வரையும் குந்துயம் உயிரும் கொண்டுயம் பணிகொள்வார் பொங்கு மாமலர் செவகி கண்ணம் சென்னி மன்னி பொழியுமே. நங்கை பெண்களே, என்னை நோக்குங்கள், என்னை பாருங்கள். நங்கள் நாதன் நம் பணி கொண்டவன், நங்கள் நாதன் நம்முடைய நாதனாக இருக்கிற பெருமா நம் பணி கொண்டவன், செய்கின்ற பணிகளை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன்.
எங்கு சோலைகள் சூழ் பெருந்துறை, தென்னம் சோலைகள் சூழ்ந்த சோலைகள் சூழ்ந்த திருப்பெருந்துறையிலே இருக்கின்ற வீட்டிருக்கின்ற எம்பெருமான் சேவகன் அவன் வீரன் நாயகன் தலைவன் மங்கைமார் கையில் வலையும் கொண்டு மங்கையின் கையிலே வலையிலே கலந்து கொண்டு உயிரும் கொண்டு என் பணி கொள்வான். என்னை ஆட்கொள்ளக்கூடியவன், என்னை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன். பொங்கு மாமலர் சேவடி அவனுடைய திருவடி நம் சென்னி மண்ணில் பொழியுமே. நன் திருவடியே செய்வேன். பக்தசூழ பராபரன் பாரில் வந்து பார்ப்பான் என சித்தசூழ சிவபிரான் தில்லை மூதூர் நடம் செய்வார். எத்தனாகி வந்தில் புகுந்தெம்மை ஆடும் கொண்டு எம் பணிகொள்வார். வைத்த மாமலர் சேவடி கண்ணம் சென்னி மன்னி மலருமே. பக்தர் சூழ அடியார்கள் சூழ பராபரன் மேலானவன் பாரில் வந்து பார்த்தான். பாரிலே உலகத்தையே இந்த மண்ணுலகத்தை வந்து பார்ப்பான் என அந்தலக்கோலம் கொண்டு வந்தான். திருப்பரம்பூரிலே சிறுவர்களை எல்லாம் சிறுவர்களாக்கி அந்தன சிறுவர்களாக்கி அவன் அந்தனாகி வந்து பார்ப்பான் என அந்தலக்கோலம் கொண்டு வந்தான். அவன் சித்தர்கள் சூழ சிவபெருமான் வந்து சிவபெருமான் தில்லை மூன்று நடை செய்வான். தில்லை மூதூரிலே நடனம் செய்யக்கூடியவன் எத்தனாகி வந்து மறைமுகமாக வந்து நம் இல்லம் புகுந்து நம் வீடுகளில் புகுந்து என்னை ஆளும் கொண்டு என் பணி கொள்வான். நாம் செய்கின்ற பணிகள் எல்லாம் ஏற்றுக்கொள்வானா? யார்? மறைமுகமா வந்து எம்பெருமான். அதாவது மற்றவங்க பாராட்டும் செய்ய வேண்டியதில்லை. பாட்டுடைய சிவசங்கரை செய்து கொண்டே இருந்தால் எம்பெருமான் மறைந்தாவது வந்து வீடுகளிலே வந்து உன்னை ஆசீர்வதிப்பான் என்று இந்த பாடல சேவடி என்ற திருவடி தன் தலையை திண்ணியிலே இருக்கும் வைத்து கொண்டு வந்து மாய வாழ்க்கையை மெய்யென்றெண்ணி மதித்திடா வகை நல்கினார். பேய தோல் உமை பங்கன் எங்கள் திருப்பெரும் துறை மேவினார். காயத்துள்ள முதுர பூரணி கண்டுகொள் என்று காட்டிய சேய மாமலர் செவடி கண்ணம் சென்னி மன்னி திகழுமே. மாய வாழ்க்கையை மெய் என்று மதித்தடாதபடி செய்தானா? மாய வாழ்க்கை, இந்த மாயமான வாழ்க்கை வந்து மெய்யும் நம்பாதபடி செஞ்சானா? என்ன அது மதித்தடாதபடி பாராட்டாதபடி என்று செய்தான். எனக்கு நல்கினான். வேய தோல் உமை பங்கன் முன்கிறை ஒத்த உமாதேவியுடைய பங்கன் அதான் இருக்கிற எம்பெருமான் எங்கள் திருப்பெருந்துறை மேவினான். திருப்பெருந்துறையை விட்டிருக்கின்றான். காயத்துள் அவனை எண்ணி எண்ணி அவனுடைய காயத்துள் நம்முடைய காயத்துள் அமுது ஊற ஊற எம்பெருமானை நினைக்க நினைக்க அமுது ஊருமா நெஞ்சில மனசுல ஊற ஊற நீ கண்டுகொள் என்று காட்டினார். நீ கண்டுகொள் உன்னுடைய திருவடியை காமிச்சான். கண்டுகொள் என்ற சேய மாமலர் சேவடி அவருடைய மலர் போன்ற திருவடியை காமிச்சானா? கண்டுகொள். எப்ப எம்பெருமானை நினைக்க நினைக்க அமுது ஊற ஊற எம்பெருமான் திருவடியை காமிச்சா நம் சென்னிமணி அப்பேற்பட்ட திருவடி நம் கருவியை சொல்ல எல்லாரும் நினைத்துக் கொண்டே இருக்கணும் எம்பெருமானை. அப்படி இருக்கும்போதுதான் காயத்தில் அமுது ஊறும். அமுது ஊறும் போதுதான் எம்பெருமான் காட்சி கொடுத்தார். சித்தமே புகுந்தெம்மையாட்கொண்டு தீவினை கெட துய்யலாம். பக்தி தந்து தன் பொற்களர் கனே பன்மலர் கொய்து சேர்த்தரு. முக்தி தந்திந்த மூவுலகுக்கும் அப்புறத்தனை வைத்திடும். அத்தன் மாமலர் செவடி கண்ணம் சென்னி மன்னி மலருமே. சித்தமே புகுந்து என் சித்தத்திலே புகுந்து ஆட்கொண்டு என் அடிமையாக கொண்டு தீவினை கெடுத்து தீவினைகளை எல்லாம் கெடுத்து உயலாம் உயர்வதற்குரிய வழி பக்தி தந்தானா? பக்தி தந்து என்ன பண்ணனா? அதோட தன் பொற்களர்களை தன்னுடைய பொன்னான திருவடியை பன்மலர் குறித்து சேர்த்தது. பல மலர்கள் பலவையான மலர்களை கொண்டு அவருடைய திருவடியை சேர்க்கும் போது முக்தி தருவான். முதல்ல என்ன பண்ணோம்? தீவனை கெடுக்க நம்மை ஆட்கொள்வான். எப்படி உயலாம்? உயர்வதற்குரிய வழி என்னன்னா பக்தி. பக்தியோட பல மலர்களை திருவடியிலே சூடணும், சூட போடணும். திருவடியிலே சேர்க்கும் போது என்ன பண்ணுவது? முக்தி கொடுப்பான். அவன் அந்த மூவுலகுக்கும் அப்புறத்தில் இருப்பான். மூன்று உலகத்துக்கும் மேலாக நம்மை முக்தி கொடுப்பான். அத்த மாமலர் சேவடி ஊமத்து போய் அறிந்திருக்கின்ற சேவடி திருவடி நம் சென்னியில் சென்னி மண்ணின் அளவுமே பிறவி என்னும் இக்கடலை நீந்ததன் பேரருள் தந்து அருளினான்.
அறவை என்றடியார்கள் தங்கள் அருட்குழாம் புக விட்டு நல் உறவு செய்தனை மைய கொண்ட பிராந்தன் உண்மை பெருக்கமாம் திறமை காட்டிய செவடீனம் சென்னி மண்ணே திகழுமே. பிறவி என்ற கடலை நீந்த இந்த பிறவி கடல்ல நம்ம சொந்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். அதுக்கு என்ன பண்றது? கடலை இருந்ததற்கு தன் பேரொருள் தந்தது அப்படின்னா பேரொருள் எப்படி என்று மறுக்கொடுப்பாங்க. நம்மளை அறியாம சிவாய நம்ம சிவாய நம்ம ஓம் சிவாய நம்ம சாமி பாடல் தோற்றங்களை எல்லாம் பாடிக்கொண்டே இருக்கும்போது வெப்பமா வருவானா? வெப்பமா வந்து எப்படி இருப்பானா? சும்மா இருக்க மாட்டானா? அறவை ஐயோ தனியா இருக்கிறானே, சிவாய நம்ம சொல்லிட்டானே, கோயிலுக்கு போயிருக்கானே, யாருமே இல்லாம இருக்கிறானே, கைப்பற்றவன என்ன பண்ணுவானா? அறவை என்று அடியார்கள் தங்கள் அருட்குழாம் புத்தகம் அடியார்கள் கூட்டத்திலே வந்து எப்படியாவது உங்களுடைய கை விட்டுவாங்க, சேர்த்து விட்டுவாங்க. நான் சிவனே கடையில உட்கார்ந்து அம்மான்னு பாடின்னு புசம் படிச்சிருந்தேன். இருந்தா ஏதோ ஒரு ஐயா வந்தாரு, ஐயா திருப்பணம் தொழில் நாங்க பாரு அங்க புத்தகம் ஐயான்னு. அப்படிதான் இங்க வந்தேன். அது மாதிரிதான் ஒத்துரும் நேராவே நேரம் வந்துட முடியாது. யாரோ சொல்லிட்டு எம்பெருமான் நீ பாரு சொன்ன, அதனால அவன் விட மாட்டான் அவனு. அதனால கூட்டு வந்து என்ன அடியார் நம்பினை விட்டான். அதை மட்டும் செய்யல, அவன் நல் உறவு செய், நல்ல உறவு செய்வான். அடியார் மத்தியில் இருக்குன்னா சொந்தக்காரன் திருவான், எவ்வளவு பணம் வச்சுக்கிறான், அப்பா சம்பாதிச்சுட்டான், ஏதோ ஒன்று குறை சொல்லிட்டே இருப்பான். ஆனா அடியார்கள் மத்தியில வந்து குறை இருக்காது. எல்லாரையும் போற்றக்கூடியவங்க, எல்லாரும் வணங்கக்கூடியவங்களா இருப்பாங்க, எல்லாரும் நல்லா இருக்கும்னு நினைக்கக்கூடியவங்க. அப்படின்னு உறவு செய்து என்னை இந்திய கொண்டான், என்னை ஆட்கொண்டான். தன் உண்மை பேருக்குமா, உண்மை பேரவளாகிய பெருமை, அந்த திறமை காட்டிய சேவடி, அந்த திறமை மிக்க சேவடி நம்முடைய பெண்ணி மண்ணி திகழ்மை நம் தரகி குழுவினால் போதிந்திடு புறம்பையில் பொய்தனை ஒழிதித்திடும், குழுவினால் போதிந்திடு புறம்பையில் பொய்தனை ஒழிதித்திடும், எழுவு ஜோதியம் ஈசன் என் வீரான் என்னுடையப்பன் என்னென்று தொழுத கையினராகி தூள் மல கண்கள் நீ மல்கு கொண்டற்கு பள்ளிலா மலர் செவடி தன் நம் சென்னி மன்னி மலருமே. குழுவினால் பொதிந்தது, குழுவினால் ஆயப்பட்ட நம்முடைய உடம்பையில் என்ன பண்ணுது? பொய்தானை ஒழிவித்து பொய்கள் எல்லாம் ஒழிக்கின்றனும் எழுவ ஜோதி எப்பெருமா. இந்த பொய்களை எல்லாம் பொய்யான வாழ்க்கையெல்லாம் ஒழிக்கக்கூடிய எழில் ஜோதியாக இருக்கிற என் ஈசன் எம்பிரான் என்னுடைய அப்பனாக, என்னுடைய அப்பனாக இருக்கிறவன் என்றென்று தொழுத கையனராகி, எப்பயுமே தொழுத கையனாகி, சிவனை சொன்னது தொழுத கையனராகி, தூய் மலர் கண்கள் நீர் பண்பு, தூய் மலர் தாமரை போன்ற கண்களிலே நீர் ஆனந்த கண்ணை சொல்லி நான் நினைத்து என்பதனை நினைந்து அன்மாரி தொண்டர்களுக்கு எல்லாம் என்ன பண்ணுவானா? வடுவில்லா மலர் சேவடிக்கண், வடுவாத தவறாது கிடைக்கின்ற தன் தாமரை போன்ற திருவடியை தருவானா, கண்டிப்பா கொடுத்துருவானா. அவன் பெண்ணி மண்ணி மலருமே. அப்பேற்பட்ட திருவடி நம் தலையிலே சுமப்போம். என்னுடைய அப்பன் என்றென்று பலகாலம் சொல்லணுமா? என்னுடைய அப்பன் என்றென்று அப்படின்னா பலகாலம் சொல்லணுமா? தொழுத கையினா பலகாலம் சொல்லும் போது வலுவாத உடைய திருவை நமக்கு கடைவா கிடைக்கும் அப்படின்னு பம்பனாய் திரிவேனைவா என்று வல்வினை பகை மாற்றிடும் கும்பரா
திருவடிகளை வணங்கி போற்றி மகிழ்ந்து நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, கோக்கடி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க. 3ஆம் நூற்றாண்டிலே தில்லையிலே மணிவாசக பெருமானால் சொல்லப்பட்டு சிவபெருமானால் எழுதப்பட்டு முத்திக்கு பொக்கிஷமாக அளிக்கப்பட்ட 8ஆம் திருமுறை திருவாசகத்தை வணங்கி போற்றி மகிழ்ந்து இத்தனை நூற்றாண்டு கடந்த பிறகும் கூட நாவிலே அமர செய்து செவி வழியாக கேட்கமை செய்ததற்காக கலைமகள் திருவடிகளை வணங்கி போற்றி மகிழ்ந்து உலகத்திற்கே எழுந்து அருள் பாவித்துக் கொண்டு ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் சோதியாய் அண்ணாமலையில் எழுந்து காட்சி கொடுத்த அண்ணாமலையார் உண்ணாமலை அவனுடைய திருவடிகளை வணங்கி போற்றி மகிழ்ந்து நாம் திருவண்ணாமலை திருப்பெருந்துறையிலே நாயகனாக நாயகியாக இருக்கக்கூடிய ஆத்மநாதன் யோகாம்பாள் தாய் திருவடிகளை வணங்கி போற்றி மகிழ்ந்து நமக்கெல்லாம் தாயாக, தந்தையாக, குருவாக, தெய்வமாக, தலைவனாக, தோழனாக எல்லாவுமாய் காட்சி தருகின்ற நம் ஞான குருவான மணிவாசக பெருமான் திருவடியை சூடி பாடி கொண்டாடி மகிழ்ந்து எல்லாம் வல்ல அண்ணாமலையார் உண்ணாமலை அவனுடைய கருணையோடு மணிவாசக பெருமானுடைய தனிப்பெரும் கருணையினாலே இந்த திருவண்ணாமலை திருப்பெருந்துறை என்று அழைக்கப்படக்கூடிய மணிவாசகர் மன்றத்தில் ஆத்ம கூட்டத்தில் இங்கே வந்திருக்கக்கூடிய உங்கள் அத்தனை ஆத்மாக்களையும் வணங்கி போற்றி மகிழ்கின்றேன். இறைவனுடைய கருணையினாலும் குருவினுடைய அருளாலும் அற்புதமாக இன்று நாள் தொடக்கம் முதலே இந்த திருவண்ணாமலை திருப்பெருந்துறை என்று அழைக்கப்படக்கூடிய இந்த மணிவாசகர் மன்றம், இந்த ஆத்ம கூடுகை இன்று ஒரு சிறப்புக்குரிய நாளாக புதிய ஒரு படியை இன்று எடுத்து வைத்திருக்கிறது. சென்ற வருடம் நம்மளுடைய திருவாசக தெய்வீக மாநாடு நம் தடம்பதிக்கும் தளிர்கள் என்ற அமைப்போடு நம்மளுடைய அமைப்பு சேர்ந்து நடத்தியது. அந்த தடம்பதிக்கும் தளிர்கள் அமைப்பு சார்ந்த அந்த நிர்வாகிகள் சென்ற 2-3 நாளுக்கு முன்னாடி அடியனை தொடர்பு கொண்டு சந்தித்து, நீங்கள் சொல்லுகின்ற இந்த திருவாசகம் எல்லாருக்கும் சென்று அடைய வேண்டும், நீங்கள் இருக்கும் இடத்திலேயே இதை சொல்லுங்கள், நாங்கள் அதை குறைஞ்சபட்சம் எங்களால் எவ்வளவு பேருக்கு கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அவ்வளவு பேருக்கும் கொண்டு போய் சேர்க்கின்றோம், நீங்கள் வாரத்திற்கு திருவாசக ஒரு பாடலுக்கு ஒரு விளக்கத்தை நீங்கள் அளிக்க வேண்டும், நாங்கள் அதை முழுமையாக கொண்டு சேர்வதற்கான ஏற்பாடை நாங்கள் செய்கிறோம் என்று அவர்கள் என்னிடம் விண்ணப்பத்தின் காரணமாக மணிவாசக பெருமானுடைய உத்தரவுக்கு இணங்க தடம்பதிக்கும் தளிர்கள் இன்று முதல் ஞாயிற்றுக்கிழமை, இனி ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் 11 to 11:30 வரை திருவாசகத்திலிருந்து ஏதேனும் ஒரு பாடலுக்கு ஒரு விளக்கத்தை, உட்பொருளை, பரம்பொருளை எல்லோரும் உணரத்தக்க வகையிலே, ஆங்கிலத்தில் சொல்வார்கள் ஜூம் மீட்டிங் என்று, அதை போல பல பேரும் காணும்படியாக இருந்த இடத்திலிருந்து பல பேர் காணும் கேட்டும் மகிழக்கூடிய பெரும் பாக்கியத்தை இந்த ஞாயிற்றுக்கிழமை முதல் இந்த திருவண்ணாமலை திருப்பெருந்துறை முதல் அடியெடு வைத்திருக்கிறது. இன்று முதல் நிகழ்வாக இங்கே நடைபெற்றது. சிறப்புக்குரிய இந்த நாள் இன்னொரு நிகழ்வாக இங்கே மாறியது. மிக விரைவில் நம்மளுடைய மணிவாசக பெருந்தகையினுடைய நம் திருவண்ணாமலை திருப்பெருந்துறை ஆத்ம கொடிகை பின்னாடி நாம் அனைவரும் இனி ஞாயிற்றுக்கிழமை தோறும் பின்னாடி அமர்ந்து இந்த திருவண்ணாமலை திருப்பெருந்துறையை நாம் அங்கு செல்ல போகின்றோம்.